புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்க தேவையில்லை, இயல்பாகவே அந்த குணம் நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி RSS இயக்கத்தினுடைய அகில பாரத பொதுச் செயலாளர் சுரேஷ் ஜோஷி சொன்னதாக இன்று நாளில் ஒரு செய்தி இருக்கு. மதச்சார்பின்மைங்கிற தலைப்பில் சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது அவர் அதை சொல்றாரு. மதச்சார்பின்மை இயல்பாக நம்ம குணத்தில் இருக்கிறதுனால, இயல்பிலேயே இந்திய மக்களிடத்தில் இருக்கிறதுனால அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை, அவருடைய கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. இயல்பாகவே இருக்குது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் ஏன் இடம்பெறணும்னா அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு செக்ஷனும் இருக்குது நாட்டில். அதாவது எல்லா விதமான கருத்துக்களும் இருக்குங்கும்போது இந்த செக்யூலரிசம் இல்லை மதச்சார்பின்மை இதற்கான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வேரியஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸில் நீங்கள் அதை இது பண்ணும்போது அது நடைமுறையிலையும் வேரியஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மூலமாக தான் நடைமுறையில் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக அந்த மதசார்பின்மையை ஃபாலோ பண்ணுறாங்க. மக்களுடைய மதசார்பின்மை வேறாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள் கடைபிடிக்கிற மதசார்பின்மையும் மக்கள் கடைபிடிக்கிற மதசார்பின்மைக்கும் இடையிலேயே பெரிய வேறுபாடு இருக்குது. இல்ல, இயல்பாகவே நம்ம கிட்ட இருக்கு மதச்சார்பின்மை. இயல்பாகவே இந்திய வரலாற்றுல இயல்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அதுக்கு பொருள். அப்ப இங்க ஏற்கனவே மதங்களுக்கு இடையில எந்த விதமான மோதல்களும் இந்திய வரலாற்றுல இல்லைன்னு பொருளாது. இந்திய வரலாற்றுல கூடப்படுகிற அந்த மோதல் அதுவுமே அரசியல் ரீதியான, அது ராஜாக்களுக்கு இடையில நடக்கலாம், இன்வேஷன்ஸ் மூலமாக நடந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே அதிகார போட்டியில் அந்த அதிகார மட்டத்தில் நடந்த உருவாக்கப்பட்ட ஒரு மோதல்கள் தான். சாமானிய மக்களிடத்தில், அதுவும் இந்திய மக்களிடத்தில் அந்த மதசார்பின்மைங்கிறது ஒரு அடிப்படையான அது சோஷியல் ஃபேப்ரிக்காகவே மக்களிடம் இருக்குது. அதுதான் சொன்னேன், இருவேறு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு அதிகார மையத்தில் இருப்பவர்கள் கடைபிடிக்கிற மதசார்பின்மைக்கும் மக்கள் கடைபிடிக்கிற மதசார்பின்மைக்கும் அப்படிங்கிறதே அரசுக்கு தான் தேவைப்படுது, மனிதர்களுக்கு தேவைப்படல. மனிதர்கள் நான் என்னுடைய மதம் சார்ந்தவனாக நான் இருந்து கொண்டே உங்களுடைய மதத்தையும் நான் மதிக்கிறவனாக, உங்களுடைய மத நம்பிக்கையும் மதிக்கிறவனாக நான் இருந்துட முடியும். அதை நம்ம மத நல்லிணக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்றத மத நல்லிணக்கம்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அரசுக்கு எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அரசுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இயல்பாகவே இருக்கு. இந்திய பேரரசுகள் அனைத்திலும் மதச்சார்பற்றவையாக இருந்தன அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம இந்தியாவின் இயல்பான குணமாக மதச்சார்பின்மை இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம பேசலாம், அருணன்ட்டையும் பேசிட்டு வரலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது உலகத்துல எந்த பகுதியிலும் அந்த மதச்சார்பற்ற அரசு, நீங்க சரியா குறிப்பிட்டது போல, அது இயல்பான ஒன்றாக இருந்ததில்லை. ஒரு பெரிய தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் குறிப்பாக ஐரோப்பாவில் மதச்சார்பற்ற அரசு வேண்டும் என்பது உருவானது. இன்னும் சரியாக சொல்லப்போனால் மகத்தான பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு தான் அந்த சிந்தனை உருவானது. அதே போல் அமெரிக்க சுதந்திர போர், இங்கிலாந்திலே ஏற்பட்ட அரசியல் எழுச்சிகள், இவற்றுக்கு பிறகு தான் மதச்சார்பற்ற அரசு என்பது அங்கே உருவானது. நீங்கள் பாரதத்திலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மதச்சார்பு அரசுகள் தான் இருந்துச்சு. அது பௌத்த மதச்சார்பு அரசாக இருந்திருக்கலாம், அல்லது சமண மதச்சார்பு அரசாக இருக்கலாம், பிற்காலத்தில் சைவ மதச்சார்பாக இருந்திருக்கலாம், அல்லது வைணவ மதச்சார்பாக இருந்திருக்கலாம். மதச்சார்பற்ற அரசுகள் என்பவை இங்கேயும் இல்லை. ஆனால் இங்கே அந்த அரசுகளை எதிர்த்து ஒரு பெரிய எழுச்சி என்பது உள்ளுக்கிருந்து வரல. ஏன்னா இடையில ஆங்கிலேய வல்லாதிக்க அரசு வந்துருச்சு. ஆனால் அவங்க மூலமாக ஐரோப்பாவில் இருந்த அந்த சிந்தனை அரசு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும், மக்கள் மதச்சார்போடு இருக்கலாம், மத நம்பிக்கையோடு இருக்கலாம், அரசுக்கு அந்த வேலை கிடையாது என்கிற ஒரு நல்ல ஜனநாயக சிந்தனை அப்படித்தான் வருது. அப்படி வந்ததை எடுத்துக்கொண்டு அதனுடைய இறுதி ஒரு விளைவாக நம்முடைய அரசியல் சாசனத்தில் அந்த சொல் ஏற்றப்பட்டது. அது எந்த இடத்துல வருதுன்னா, அது ஸ்டேட்டை பற்றி குறிக்கும் பொழுது தான், அரசை பற்றி குறிக்கும் பொழுது தான் அந்த முகவுரையில் வருது. ஆகவே மதச்சார்பற்ற அரசு என்பது இதர நாடுகளைப் போல பாரதத்திலும் அது இயல்பான குணமாக வரலாற்று ரீதியாக இருந்தது இல்லை. ஆனால் இப்பொழுது அது உருவாகி நம்முடைய அரசியல் சாசனத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. கடைசியா பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் அது வந்திருக்குது. இது ஒரு வரலாற்று ஒரு முயற்சி என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்க பேசும்போது 2 இடங்கள்லையும் பாரதம்ங்கிற சொல்லை குறிப்பிடுறீங்க.
இவங்களும் நேற்று பேசும்போது உலகத்துல சில நாடுகளுக்கு மட்டுமே 2 பெயர்கள் உள்ளன, பாரதம் இந்தியா என்ற 2 பெயர்களுக்கு இடையில பொருள் ரீதியில் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அதான் நான் வேண்டுமென்றே தான் பாரதங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். காரணம் ரொம்ப கராரா சருத்த ரீதியா பார்த்தா இந்தியா என்கிற சொல் முதல்ல கிடையாது, ஆனால் பாரதம் என்கிற சொல் வந்திருக்கு. ஆகவே வரலாற்று ரீதியாக வந்த ஒரு பெயரை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. இந்த பாரதம் அல்லது இந்தியாவுடைய ஒற்றுமை மிக அவசியம். அதனுடைய பலனை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் சில அந்த ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பாக மாநில சுயாட்சி போன்றவை இன்னும் அதே போல் மொழி சமத்துவம் என்பது இன்னும் அடையப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒற்றுமை என்பது மிக அவசியம். அதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த 2 சொற்களுமே பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தா பாரதம் என்கிற ஒற்றை சொல்லுதான் இருக்கணும், இந்தியா வேண்டாம், அந்த 2 சொற்கள் 2 பெயர்கள் இருப்பது தேவையில்லை, அதில் அவங்களுடைய முன்னுரிமை என்பது பாரதத்துக்கு தான் என்று வருது. அது ஒரு ஒற்றை கலாச்சாரம் என்பது கடைசியாக இப்போ ஒற்றை பெயர் அளவுக்கு நீட்சி அடைஞ்சிருக்கு என்று நான் பார்க்குறேன். அது ஒரு தவறான கண்ணோட்டம். 2 பெயர்கள் இருக்கட்டும், என்ன மோசம்? நீங்க என்ன சொல்ல? அதாவது அரசியலமைப்புல மதசார்பின்மைங்கிறது இருந்துட்டா ஏற்றிட்டா போதுமா? இப்போ நேபாளில் ஏற்றிருக்கிறாங்க, இந்தியாவில் இது பண்ணிட்டு. இப்போ பிரான்ஸ் கடைபிடிக்கிற மதசார்பின்மைங்கிறது உண்டு, அது வேறு. இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் இருந்தால் கூட இந்தியா கடைபிடிக்கிற மதசார்பின்மை வேறு. அந்த மதசார்பின்மையை இங்கே கடைபிடிக்க முடியுமா? முடிதா? அது மதசார்பின்மை வேணும்னு சொல்கிற கட்சிகள் ரைட் விங் லெஃப்ட் 2 பேருமே எதிர்ப்பாங்க. என்ன பொருள்? கான்ஸ்டிடியூஷன்ல அரசமைப்பு சட்டத்துல மதச்சார்பின்மை அப்படிங்கிற சொல்ல சேர்த்தா கூட, மதச்சார்பற்ற குடியரசு அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்தா கூட இயல்பாக இது இன்னும் இந்து நாடாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் பொருள். இந்து நாடாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அவரவர் மதத்தை முன்னிறுத்துகிற ஒரு நாடாகத்தான் இருக்குது. அரசு விழாக்கள்ல இந்து பண்பாடை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஆமா, அதே போல சட்டங்களிலும் வேறு வேறு சட்டங்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்தா கூட, அமைச்சர்கள் கான்ஸ்டிடியூஷன் பேர்ல உறுதிமொழி எடுத்தா கூட நடைமுறையில அவங்க மதச்சார்பற்று செயல்படவில்லை அப்படிங்கறத சேர்த்து. அதுக்கு காரணம் என்னன்னா, அனைத்து மதங்களையும் நீங்க சம தூரத்தில் நிறுத்தி வைக்கணும், இல்லைன்னா அதே சம அளவில் பாவிக்கணும். 2மே இல்லை. நாம ஒரு மிக பெரும் குழப்பத்துல தான் இருக்கும். மத சார்பின்மைங்கிறதுக்கு வேரியஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. சட்ட ரீதியாக சட்டம் அனைவருக்கும் சமம்னா வேரியஸ் ரிலீஜியஸ் பேஸ்டா சட்டங்கள் மாறுபடுகிறது. ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்திற்குமாக வேறுபாடுகள் இருக்கு. சட்டமே சமமாக இல்லை. அதே போல அரசு விழாக்களில் யாரு அந்த இதை கலந்துக்கிறாங்களோ, பெரும்பான்மையா இருக்கிறோ, அவர்கள் படி அந்த ரிலிஜன் படி அவர்கள் இது பண்றாங்க. ஆக இங்க எங்க மத சார்பின்மை இருக்குது? ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு மதத்திற்கான ஒரு சார்பு நிலையை நாம கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு மதத்தினுடைய சார்பு நிலையை எடுத்துதான் சட்டங்களே இருக்கும்போது மதச்சார்பின்மைங்கிற சொல் அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கிறது கேலிக்குரியதாக மாறிவிடுகிறது. அதாவது இவங்க பேச்சே பாருங்க, RSS உடைய பேச்சு ஒருபுறம் மதச்சார்பற்ற அரசு, ஆனா அரசுக்கு வார்த்தையை பயன்படுத்தலாத அவங்க குழப்புறாங்க. மதச்சார்பின்மை என்பது இயல்பான குணமா இருக்கு. இயல்பான குணமாக இருக்கிறத ஏன் கொண்டு போய் அரசியல் சாசனத்தில் சேர்க்கணுங்கிறாங்க? இயல்பான குணமானது அரசியல் சாசனத்திலும் இருந்தால் என்ன தப்பு? விஷயம் என்னன்னா, இந்த மதச்சார்பற்ற அரசு கூடாது, அதற்கு பதிலாக இந்து அரசு உருவாக வேண்டும் என்பதுதான் RSS உடைய கோட்பாடு. இது அவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட தீர்மானத்தில் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அதிகாரபூர்வமான தீர்மானங்கள்லாம் RSS ரிசால்வ்ஸ் என்று ஒரு ஆங்கில நூலே வெளிவந்திருக்கு. அதில் அவங்க இந்து ராஷ்டிரா தான் எங்களுடைய லட்சியம் என்று தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வெளியே பேசும்போது, பொதுமக்களுக்காக பேசும்பொழுது இன்னும் உடனடியாக அப்படி பேசாமல் என்ன சொல்கிறதுன்னா, எதுக்கு அந்த சொல்லு இருப்பது ஏன் இவர்களை உறுத்துகிறது என்றால், அதை நீக்கினா பிறகு மெல்ல மெல்ல இந்து அரசாக, இந்து சார்பு அரசாக, இந்து மதச்சார்பு அரசாக இதை கொண்டு வந்து விடலாம். ஜனவரி 2015 வெங்கையா நாயுடு பேசுறாரு, மதச்சார்பின்மைங்கிறது இந்திய மக்களுடைய ரத்தத்தில் ஊறிய ஒன்றாகும். அதை RSS சொல்றதே தான் அவரும் சொல்றாரு. இது நமது கலாச்சாரத்தின் அடையாளம். மதச்சார்பின்மை, சோசியலிசம் என்ற வார்த்தைகளை அரசியலமைப்பின் முகவரியில் இருந்து நீக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் ஆனால் அம்பேத்கருடைய விழாவின் போது வேண்டுமென்றே இந்த திருத்தப்படாத அந்த முகவரை, ஒரிஜினல் முகவரியை வெளியிட்டுலாம் அந்த வேடிக்கையெல்லாம் பண்ணாங்க. அது ஒரு ஆழம் பார்க்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்க என்பது இப்போ விஷயம் தெளிவாக சொல்றாங்க. இது ஒன்றும் சொன்னவங்கெல்லாம் லேசான ஆட்கள் இல்லை. RSS உடைய முக்கிய தலைவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு தெளிவாக சொல்றாங்க, அரசியல் சாசனத்தில் உள்ள அந்த செக்யூலர் ஸ்டேட், செக்யூலர் ரிபப்ளிக், மதச்சார்பற்ற குடியரசு, அதில் மதச்சார்பற்ற என்கிற சொல்லை
நீக்கிவிட வேண்டும், தேவையில்லை என்கிற கருத்தை அவங்க முன்மொழிகிறாங்க. நான் அதை சொல்ல வரேன், என்னுடைய உள்நோக்கம். இப்போ சகோதரி வேற ஒரு நோக்கத்தில் சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அங்க இருந்து என்ன பிரயோஜனம், ஆனால் நடைமுறையில் இல்லைங்கிறாங்க. நடைமுறையிலையும் கொண்டு வரணும் என சொல்லுவது தான் சரியா இருக்க முடியும். நடைமுறையில் அவங்க சொல்றது யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும், அதுக்கு எல்லா மதத்துக்கும் ஒரே விதமான நடைமுறை. ஒரே உதாரணம் சொல்றேன். இப்ப பிரான்ஸோட மத சார்பின்மை எல்லாருக்கும் அக்செப்டபிள் தானே? அதை இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? பண்ணுனா சோசியல் லெவல்ல எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வரும். அத்தனை கட்சிகளும் அதை எதிர்ப்பாங்க, இடதுசாரிகளும் அதை எதிர்ப்பாங்க. ஏன்னா அதுதான் பிரச்சனைங்க. இந்தியாவில் மதம் தான் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு மையங்களிலும் மதம் கோலவு செய்கிறது. நாம மத சார்பின்மைங்கிறது ஏன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும்னா அரசாவது மத சார்பின்மையை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனா இல்ல, சோஷியல் ஃபேப்ரிக்ல இருக்குங்கிறதுனால ஏன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும், இருந்துட்டு போகணுமேங்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு விஷயங்களிலும், சட்டமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாவற்றிலும் சமமான ரிலிஜனை, அனைத்து ரிலிஜனையும் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கணும். இடதுசாரிகள் பற்றி அவங்க தவறான இது சொல்றாங்க. அந்த பொது சிவில் கோடை பொறுத்தவரையிலும் நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். காரணம், குடிமக்களுக்கான சிவில் வாழ்வும் மதத்திலிருந்து விலகி இருப்பது என்பது ஒரு முற்போக்கான ஒரு லட்சியம். ஆனால் என்ன சிக்கல்னா, ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற அந்த பொது சிவில் கோடு என்பது இந்து சிவில் வாழ்வை தான் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் ஏற்க வேண்டும் என்பது, அதுதான் அவங்களுடைய உள்ளுரை. ஆனால் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு எல்லாம் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்து மதம் முஸ்லிம் மதத்தில் சிவில் வாழ்வு இருக்கக்கூடிய சில நல்ல கூறுகளை, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல கூறுகளை ஏற்றுக்கொண்டதுண்டா? குறிப்பாக விவாகரத்து, அந்த அதே போல மறுமணம் 1955-56 வரைக்கும் இந்துலா இருந்துச்சு. இந்துலால் அதெல்லாம் கிடையாது. ஒரு மைனர் இந்து ஏற்கனவே திருமணமாகியிருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் இந்து சட்டம் இருந்துச்சு. இதை மாற்றணும் என்று போராடியதுக்கு அம்பேத்கருக்கும் நேருவுக்கும் கடுமையான எதிர்ப்பு. அது ஒரு முக்கிய காரணம். அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை துறக்க வேண்டிய நிலைமை. அன்றைக்கு அதை எதிர்த்தது ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபையும். ஆகவே நாம் என்ன சொல்றோம், ஒரு முற்போக்கான பொது சிவில் சட்டத்தை நோக்கி நாடு செல்ல வேண்டும். ஆக அதுதான் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு. ஆனா இவங்க பொது சிவில் சட்டம் என்பது இந்து சிவில் சட்டம் தான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணுங்கிறது. இதை தயவு செய்து சகோதரி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மிக அடிப்படையான வாதம் அரசை பற்றியது. அரசு சகல மதங்களில் இருந்து விலகி நிற்க வேண்டும். அதே நேரத்திலே குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும். இதுதாங்க அடிப்படை பிரான்ஸ்ல இருக்கிறது. அதுல என்ன பிரச்சனை நமக்கும்? இது ஒன்றுக்கொன்று முரணானது இல்லைல்ல அவர் சொல்றது. இல்ல, அவர் சொல்லும் போதே ஒரு இது என்ன சொன்னார்னா, இந்து பேஸ்டு சட்டங்கள் மாத்திரம் இல்லை, ஒரு சட்டம்னு வரும்போது, காமன் சிவில் கோடுன்னு வரும்போது கிறிஸ்துவ இதையும் எடுத்துக்கணும், இஸ்லாமியது. நான் சொல்றது மத அடிப்படையிலேயே எந்த இதையும் நீங்க பார்க்காதீங்க. இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியன், பொதுவான சட்டங்களை நீங்க இது பண்ணும்போது அதுக்கு அந்த ரிலிஜன் கோடு நீங்க கொடுக்கும்போது தான் ஏன் இந்த இதை மாத்திரம் எடுக்கணும், அதை எடுத்தான்னு இதை எடுத்தான்னு அதுவே தேவையில்லை. ஒரு ஸ்டேட் அப்படித்தான் ஆக்ட் பண்ணணும். இது இந்துவிலிருந்து எடுத்ததா இஸ்லாமியத்திலிருந்து எடுத்ததாங்கிறது தேவையில்லை. இதுதான் சிவில் கோடுன்னு கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கலர்ஸ் கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இந்திய அரசாங்கத்திட்ட ஒரு நாளும் இருந்ததே கிடையாதுங்கிறது. அதுக்கு தான் நான் பிரான்ஸை திரும்ப திரும்ப உதாரணம், அங்கு எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை இங்கே எடுக்க முடியுமா மத சார்பின்மை பெயரால? இல்லை, எடுக்கணும், அதை நோக்கி தான் போகணும். இப்போ இவங்க வெறும் இந்த சிவில் சட்டங்களை பற்றி மட்டுமே இந்த விஷயத்தை சுருக்கி பேசுகிறாங்க. நான் சொல்லுவது, இந்திய அரசு அதே போல மாநில அரசுகள் சகலவிதமான மத சம்பிரதாயங்கள் சடங்குகளிலிருந்து விலகி நிற்கட்டுமே முதல் அம்சம். அதே போல ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் வளர்த்து விடுவது, அதை மட்டும் ஆதரிப்பது இன்றைக்கு இருக்குல்ல. இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் மத நம்பிக்கையோட இருக்கலாம். ஆமா, அரசு தொடர்பான நிகழ்வுகள்ல மட்டும் எந்த மதமும் வரக்கூடாது. பாருங்களேன், பொதுவா என்ன சிக்கல் இருக்குன்னா, இந்து மத அதிகாரிகள் தான் அதிகமா இருக்காங்க. அவங்க ஒரு துவக்க விழாவுனா அதை ஒரு செக்குலர் விழாவாக, மதச்சார்பற்ற அரசு விழாவா நடத்துறது இல்லை, அதை ஒரு இந்து மத விழாவாகத்தான் பெரும்பாலும் நடத்துறாங்க. ஆனா அங்க நிற்கக்கூடிய ஒரு சக அதிகாரி முஸ்லீமாகவோ கிறிஸ்தவராகவோ பார்சியாகவோ இருந்தால் அவருடைய மனோநிலை என்னவாக இருக்கும், எப்படி உள்ளுக்க புழுங்குவார் என்பதை பற்றி இவங்க கவலைப்படுறது. ஆகவே இத்தகைய பிரச்சனைகளிலாவது முதலில் இது ஒரு மெய்யான நடைமுறை ரீதியான மதச்சார்பற்ற அரசா இருக்கட்டுமே, அதை முதல்ல வெளியேற்றணும்ல. அதுக்குள்ளெல்லாம் போகாம வெறுமன சிவில மட்டும் சட்டத்தை மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? இது ஒரு நீண்ட நெடிய போராட்டமா இருக்கும். அதுதான் பாயிண்ட்டுங்கிறேன். இது ஆர்எஸ்எஸ் மதச்சார்பின்மைக்காக ஒரு கருத்தரங்கம் நடத்தின மாதிரி
மதச்சார்பின்மை தொடர்பாக யார் யாருக்கெல்லாம் தெளிவான பார்வைகள் இருக்கிறதாக பேசிட்டு இருக்கிறாங்களோ எல்லாரும் பெரிய பெரிய கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டியது அவசியமானது அப்படின்னு ஒரு உணர்வை வந்து இந்த கருத்தரங்கம் கொடுக்குது. அந்த மாதிரி நடத்தும் போதுதான் ஒவ்வொருத்தையும் இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வெளியில வரும். சரி, அது டபுள் ஒவ்வொருத்தருக்கு சரியான நிலைப்பாடும் வெளியே வரும். ஏன் எல்லாரையும் டபுள் ஸ்டாண்டர்ட், RSS மட்டும் ஒன்றும் டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல, இதை மட்டும் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்கள அதையும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்லல, கேட்ட மாதிரி தான் சொல்றீங்க, இடதுசாரிகளை தான் விமர்சிக்கிறீங்க. திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவினுடைய தற்கொலை வேறு சில தகவல்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்குது. இன்றைய நாளிதழில் இன்னொரு செய்தி, 216 போலீஸ் ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்குது. தேசிய குற்ற ஆவண மையம் சொல்லுது இந்த தகவலை. இது மொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது அதிர்ச்சி விட்டக்கூடிய செய்தியாக இது இருக்கு. அதாவது சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 27 பேர் இறந்து போறாங்க, மாதத்துக்கு 2 பேர் இறந்து போறாங்க அப்படின்னு தெரியும் போது காவல்துறைக்குள்ள இவ்வளவு தற்கொலைகளா அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி இந்த செய்தியை பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த செய்தியை பார்த்தோன்னா அதிர்ச்சிகரமாக தான் இருந்தது. இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழகத்தில் தான் மிக அதிகமான காவல்துறை அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எப்படி அந்த வேலை பழு, அது தருகிற அழுத்தம், அப்புறம் உயர் அதிகாரிகள் தருகிற மன உளைச்சல், இதெல்லாம் பல காரணங்களாக அந்த பத்திரிகையிலே ரொம்ப நல்லா தொகுத்து சொல்லியிருக்காங்க. இல்ல, அது கிட்டத்தட்ட அது எல்லா துறைகள்லையும் எல்லா வேலைகள்லையும் பணி நேரங்கள், அதிகமான பணி நேரங்கள், போதுமான காலியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள், மேலதிகாரிகளிடம் இருந்து வரக்கூடிய அழுத்தம், எது சரின்னு தோணுதோ அதை செய்ய முடியாத ஒரு சூழல், அலுவலக சூழல் அப்படின்னு எல்லா இடத்துலயும் தானே இருக்கும். அது தற்கொலையை நோக்கி காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் போவதற்கு இதுல இந்த படிநிலை அதிகார அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க, இது ரொம்ப கராரானது போலீஸ் துறையில தான், வேற எங்கேயும் கிடையாது. நீங்க சொல்லுவதை செய், நம்ம தமிழ் சினிமாவில் கூட அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா தான் சொல்லுவாங்க. மேலதிகாரி சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான். அது எதிர்த்தெல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. அதுதான் நல்ல கட்டமைப்பு, அதுதான் ரொம்ப ஒழுங்கு, அது ரொம்ப அவசியம், இந்த துறையிலாவது அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கலைத்துறையில் கூட அப்படி தான் முன் வைக்கிறாங்க. இது வேற எந்த துறையை காட்டிலும் மிக மோசமான மன அழுத்தத்தை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்டே இருக்குது. இன்னும் சாதாரண காவலர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நம்மளால் ஊகிக்க முடியும். பட் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அது என்னன்னா, 2 மிக முக்கியமான விஷயம் அல்ல, பெண்ணிய பிரச்சனை கூட வந்திருக்குது. ஆனால் உயர் சாதிய உணர்வு நிலைகள் காவல்துறையில் தலைவிரித்து ஆடுகிறது, அதே போல் ஊழல். ஆனால் நான் அது காவல்துறை மட்டம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஆளுங்கட்சியாக வரக்கூடிய எந்த ஒரு கட்சியும் அங்கே இருந்து தருகிற ஊழல் அழுத்தம் என்பது ரொம்ப வேகமாக நேரடியாக உடனே எதிரொலிக்கிற துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை தான். அப்போ இதெல்லாம் சேர்ந்து வேற இப்போ விஷ்ணுபிரியா விவகாரத்தில் மிக தெளிவாக அந்த பிரச்சனை வந்திருக்குது. ஆக இதை பற்றியும் கூட விவாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது என்பது தான். அது ஆனால் அநியாயமாக இன்றைக்கு விஷ்ணுபிரியாவுடைய உயிரை பலி கொடுத்து இப்படி ஒரு விவாதத்தை தமிழகம் நடத்த வேண்டியிருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஊழல் தான். அந்த ஊழலுடைய நேரடி இது வெறும் பணப்பரிமாற்றம் மாத்திரம்தான் ஊழல். 50 100 வாங்குறது தான் கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நேரடியாக உணர்வது இந்த 50 100 கொடுக்குற அந்த ஊழல் மட்டும்தான். மேல்மட்டத்தில் லட்சம் கோடிகளில் நடக்கிற ஊழல். இதை தாண்டி ஊழலின் பாதிப்பு எப்படியெல்லாம் இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரியான தற்கொலைகள் அரசு அதிகார அமைப்புகளில் இருக்கிற, அது காவல்துறையாக இருந்தாலும் நீதிமன்றங்களாக இருந்தாலும் பல இதில் இந்த அழுத்தங்கள் ஊழலினாலே ஏற்படுறது தான். ஆக ஊழலினுடைய பை ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லை நேரடியான விளைவுகள்னு இதை சொல்லலாம். இந்த மாதிரியான சீரழிவுகளை நோக்கி நாம் போகிறோம்னா ஊழல் எந்த அளவுக்கு புறையோடி போய் இருக்கிறதுங்கிறது தான். அமைப்பு ரீதியாக ஊழல் எப்படி சிதைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சரியான உதாரணம்னு நான் பார்க்குறேன். இதில் லீவு போட்டுட்டுலாம் போக முடியாது அவங்களால. ஆமாம், எசென்ஷியல் சர்வீஸ் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வரும்போது லீவு போட்டுட்டு போயிடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? அது
எசென்ஷியல் சர்வீஸில் லேசில் லீவு கிடைக்காதுங்கிறது ஒன்று. இரண்டாவது அதுதான் காவல்துறையில் அந்த படிநிலைகளில் நான் சொல்கிறது ஒபே ஆர்டர்ஸ் தான் அந்த இடத்துல. ஏன்னா காவல்துறைக்கு ஒரு டிசிப்ளின் வேணுங்கிற அந்த லெவல்லேருந்து நான் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறோமே தவிர இதற்கு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் எந்த மாதிரி இருக்குங்கிறதும் இன்னொன்று. யார்கிட்ட போய் இவங்க கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரிகள் யார்கிட்ட போய் புகார் சொல்ல முடியும்? எனக்கு இந்த மாதிரி மேலதிகாரிகளிடமிருந்து வருகிற அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே சொல்லி அதற்கான தீர்வுகளை பெறுவதற்கு கூட இல்லை. சொல்ல வேணால் செய்யலாமா இருக்கும், அதற்கான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கான தீர்வுகள் சரி நாங்கள் பார்க்குறோம், இல்லை நீங்கள் அவங்க சொன்னதை செஞ்சுட்டு நீங்கள் இது இல்லாமல் போங்க, எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, இந்த மாதிரி இல்லை சொல்யூஷன். இது என்னால் இது செய்ய முடியாது, நான் நேர்மையாக தான் இயங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கான குறைகளை சொல்லி தீர்வு காண்பதற்கான அமைப்பு இருந்தாலும் கூட அது சரியாக இயங்கவில்லை. அதுவும் ஊழல் வயப்பட்டு தான் இருக்கு, இல்லை அதுவும் அழுத்தங்களுக்கு ஆளாகித்தான் இருக்குன்னு நாம சொல்லணும். அப்ப எல்லா அமைப்புகளும் ஊழலினால் எப்படி சிதைக்கப்படுகிறதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். இல்லை, குறைபாடுகளை சொல்லுகிற ஒரு அமைப்பு, குறைபாடுகளை தீர்க்கிற அமைப்பு என்பது காவல்துறையில் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அது ஒழுங்காக செயல்படுகிறது என்பது ரொம்ப தீவிரமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். ஏற்கனவே மற்ற அமைப்புகள் போல இங்கே சங்கம் அமைக்கக்கூடாது என்பதில் அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ரொம்ப கராராக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், சங்கம் அமைக்கக்கூடாது என சொல்லுகிற இந்த அரசாங்கம் அதை ஈடுகட்டு வகையில் இந்த ரிட்ரஸல் ஆர்கன், அந்த அவங்களுடைய குறை தீர்க்கிற அமைப்பு என்பது மற்ற துறைகளை விட இந்த துறையில் பலமாக இருக்கணும். இங்கேயும் அது இல்லை, ஆனால் மற்ற அமைப்பு போல இங்கே சங்கம் அமைக்கவும் விட மாட்டீங்க. அப்போ அவங்களுடைய வாழ்நிலை என்ன ஆகும்? இதுதான் இங்கே உள்ள சிக்கல். ஆகவே அது தருகிற மன அழுத்தம் என்பது எனக்கு எது ஒரு மிகப்பெரிய குறையாகவும் செய்ய முடியாத ஒரு வேலையாகவும் என்னை மிகவும் அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் எனக்கு தோணுதோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இது ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் நான் எப்போவோ இதெல்லாம் சந்திச்சிருக்கிறேன், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு நீங்க கவுன்சிலிங் இடத்துல இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்கன்னா அதை கவுன்சிலிங் சென்டர் சரியாக இயங்கலைன்னு சொல்லலாம். அதே சமயம் அது ரொம்ப யதார்த்தமான தவறாக நீங்க ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லலாம். ஆனா அது என்னை மேலும் பாதிப்படைய செய்து என்னை வேற திசைக்கு விரட்டுது அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு அதான் ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப கவுன்சிலிங்கிறத ரெண்டு வகையா சொல்லலாம். ஒரு அநீதி என்று தெளிவாக தெரியும் பொழுது அதை எதிர்த்து போராடு, அதன் மூலம் கிடைக்கிற தைரியமும் வாழ்க்கை மீது பிடிப்பை கொண்டு வரும். இது ஒரு வகையான ஆலோசனை. இன்னொன்று என்னன்னா, இருக்கிறதுல சரி கட்டிக்கிட்டு போ, அதை அடிக்கடி சொல்கிற வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போ என சொல்வது இன்னொன்று. இது மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. இந்த முதல்ல சொன்ன ஆலோசனையை பிடித்தமாக இருக்கிற மனிதர்கள் உண்டு, ரெண்டாவது சொன்ன ஆலோசனை பிடிக்கிற மனிதர்களும் உண்டு. மாறினா என்ன ஆகும்? எனக்கு போராடணும்னு நினைக்கிற ஆள்கிட்ட போய் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் என்னடா இவங்ககிட்ட இப்படி இருக்குன்னு அந்த உளைச்சல் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே விஷ்ணுபிரியா விவகாரத்தில் அதுதான் நடந்திருக்கு என்று சக பெண் போலீஸ் அதிகாரியாகிய மகேஸ்வரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நான் உண்மையிலேங்க அந்த பேட்டியை அந்த அம்மா பேசுனதை பார்த்து ரொம்ப இயல்பா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லை, இது எப்படி இந்த கொடுமையெல்லாம், இது ஒரு கோகுல்ராஜ் வழக்கு பேரே சொல்றாங்க அவங்க. இந்த வழக்கில் தனக்கு மிகப்பெரிய அழுத்தம் வருகிறது, சம்பந்தமில்லாத 5 பேரை குண்டா சட்டத்தில் போட சொல்றாங்க. ஆனால் குற்றவாளி என்று நம்ம பதிவு பண்ணியிருக்கவங்களை இன்னும் பிடிக்கல, இதை நான் என்ன பண்றது அப்படின்ட்டு பதட்டம். ஆனால் உயர் அதிகாரியுடைய மனப்பான்மை வேறு மாதிரி இருக்கு. இந்த சூழல்ல எதிர்த்து போராடுங்கள் என சொல்லுவதா அல்லது சரி கட்டி கொண்டு போங்கள் என சொல்லுவதா? ஆனாலும் இது எப்படி ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சே அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சக போலீஸ் அதிகாரியே சொல்றாங்க. இல்ல, ஆனா போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் உயரத்தில் வைத்து பார்க்கிற ஒரு நிலையில் இருப்பவர்கள். அவர்கள் தற்கொலைக்கு போவதுங்கிறது எந்த விதத்திலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் சரி, ஒன்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். உங்களை யாரும் அங்கேயே இருக்கணும்னு சொல்லல. உங்களுக்கு செய்ய முடியலையா, நீங்கள் நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ரிசைன் பண்ணிட்டு போய் உங்க எதிர்பார்க்க. ஆனா தற்கொலை செய்வதுங்கிறது என்ன மாதிரி அதை எடுத்துக்கிறதுங்கிறது தெரியல. அதை நாம ஒரு வகையில அதை மிகப்பெரிய செயலாக ஒரு பப்ளிக் அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை குளோரிஃபை பண்ற மாதிரி ஆயிடும். ஆக அதையும் நாம கண்டிக்க வேண்டிய ஒரு அவசியத்துல தான். இந்த புள்ளி விவரம் கூட எத்தனை அதிகாரிகளுக்கு இத்தனை பேர் இறந்து போனாங்கிற மாதிரி ப்ரொபோஷனேட்டா சொல்லலை. அப்படி பார்க்காம ஒருவேளை மகாராஷ்டிராலையும் தமிழ்நாட்டிலையும் காவல்துறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அதன் மூலமாக மட்டுமே 1-2ங்கிற இடத்தை பிடித்திருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. தேவையான நம்பர்ஸும் இல்லை. ரெண்டாவது குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ற டைமும் ரொம்ப கம்மியாகுது. அப்ப நீங்க கிரீவன்ஸ் ரிட்ரஸல்ல நீங்க சகிச்சுட்டு போங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருப்பவர்கள் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கும்போது அது பேலன்ஸ் ஆகும். இங்க இரண்டுக்குமே வழி இல்லாம போகும்போது தான் இந்த மாதிரியான நிலை. ஆனா இது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதுங்கிறதையும் இல்ல, தற்கொலையை நியாயப்படுத்த கூடாது என்பதோடு நான் சகோதரியுடன் உடன்படுறேன்.
நிச்சயமாக விஷ்ணு பிரியாவினுடைய இந்த நடவடிக்கையை நம்மளால் ஏற்க முடியாது. பட் நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அதை தாங்க முடியாத ஒரு மனசாக ஒரு பெண் அதிகாரி இருந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு புறம் எனக்கு மகேஸ்வரி அந்த அதிகாரியுடைய துணிச்சலை பாருங்க. அவங்க பேட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்படி சொல்லும் பொழுது எனக்கு பாதிப்பு வரும் என்பதை நான் அறிவேன், வரட்டும், என் பதவியே போனாலும் பரவாயில்லை. இப்போ எனக்கு என்ன படுதுன்னு அவங்க சொன்னது போல விஷ்ணு பிரியாவும் இதே போல இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க கொடுமை, நான் என்ன பண்றது, மக்களை நான் அவங்ககிட்ட வந்து நிற்கிறேன் என்று ஏன் அவங்க சொல்லியிருக்க கூடாது? ஆகவே நிச்சயமாக அவங்களுடைய அந்த தற்கொலையை நாம் ஏற்கலை. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டது கோழைத்தனம் என்கிற ஒற்றை வரியோடு முடிச்சிடாம இவ்வளவு அதிகாரிகள் நிச்சயமாக அந்த சதவீத கணக்கெல்லாம் பார்ப்போம். அதுக்காக 216 என்பது சாதாரணமான விஷயமாங்க. வருஷத்துக்கு 27, இது ஒரு முக்கியம் பாருங்க, வருஷத்துக்கு 27 என்பது. ஆகவே இது எப்படி, அப்ப எந்த அளவுக்கு அந்த காவல்துறைக்குள்ள இத்தகைய மன அழுத்தத்தை கொடுக்கறாங்க, இதை பற்றி நிச்சயமாக அரசு யோசிக்க வேண்டும் அல்லவா? அதுதான் முக்கியமான விவாத பொருளாக இருக்கணும். நேற்று வானொலியில நாட்டு மக்களோட பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினாரு. அதுல சொல்றாரு, என்னுடைய வேண்டுகோளை இதுவரை 30 லட்சம் பேர் ஏற்றுக்கொண்டு சமையல் எரிவாயு மானியத்தை விட்டு கொடுத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மௌன புரட்சி, இது மக்களுடைய சக்தி மூலமாக மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி உணர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு உதாரணமாக, கதர் வாங்க சொன்ன போன ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கதருடைய விற்பனை 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதுவும் வேண்டுகோளை ஏற்று மக்கள் செயல்படுறதுனால மாற்றங்களை கொண்டு வர முடியுது, அதனால மக்கள் சக்தியின் மூலமாக மட்டுமே மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். மக்கள் லிசன் பண்றாங்க. அந்த வகையில் மக்களை கைட் பண்ணுவது ஒரு தலைவருடைய வேலை, ஒரு அரசியல் தலைவரோட, நாட்டின் பிரதமரோட வேலைங்கிறதுல அந்த இதை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறா, இதெல்லாம் செய்யுங்க நல்ல விஷயங்கிற அளவில் அது ஓகே. ஆனால் கட்சிக்காரங்க எந்த அளவில் இந்த மானியத்தை விட்டு கொடுத்துருக்காங்க? தமிழக பிஜேபியை எடுத்துக்கிடுவோம். தமிழ்நாடு பிஜேபியில் எத்தனை பேர் இந்த கேஸ் மானியத்தை விட்டு கொடுத்துருக்குறாங்க? ரெண்டாவது, எத்தனை பேர் கதராடை உடுத்திட்டு வராங்க? பிரதமர் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கதராடை தானா? அதுதான் எனக்கு அதுதான் இது. அரசியல் தலைவர்கள் நீங்கள் மக்களுக்கு கைட் பண்ணுறீங்க, ஓகே, ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் சேர்ந்து தான் அந்த டெவலப்மெண்ட்டு. இல்லை எல்லோரும் ஒருங்கிணைந்து நாட்டை முன்னேற்ற அந்த நேஷனல் பில்டிங் அப்படிங்கிறது. அது கட்சி நலனோட செயல்படக்கூடாது, மக்கள் நலனுக்காக தான் செயல்படணும் ஒரு அரசு. அதனால பிரதமர் வந்து அவருடைய வேண்டுகோளை நேரடியாக கட்சிக்காரங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் மக்கள் கேட்கட்டும் சொல்லி வைக்கிறாரு. கட்சிக்காரங்க இருந்தாலும் அவங்களும் மக்கள்ல ஒரு பார்ட் தானே, அவங்க ஃபாலோ பண்ணணும்ல. லார்ஜ் நம்பர்ஸ்ல இருக்கும்போது முதல்ல அவங்க ஃபாலோ கருத்தை மக்களிடத்துல எடுத்துட்டு போறதுக்கு முன்னுதாரணமாக அவங்க இருக்கணும். ஒரு கதராடை உடுத்திட்டு வராங்க, அவங்க சொல்றது எங்க தலைவர் சொன்னதை நாங்க கேட்டிருக்கோம், நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இட்ஸ் an இன்ஸ்பிரேஷன். ஆனா அந்த இன்ஸ்பிரேஷனே கொடுக்காம நீங்க நேரடியாக மக்கள்கிட்ட கேட்கறதும், மக்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க, மக்கள் ஃபாலோ பண்றாங்கிறது வேற, மக்கள் வந்து தலைவர் சொல்றாங்க அந்த இது வந்து லிசனிங் இது வந்து ஏன் இவங்க கிட்ட இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? கட்சி தொண்டர்கள் மூலமாகத்தான் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். முதல்ல கட்சி தொண்டர்கள்ட்ட உருவாக்கணும். சொல்லல, மக்கள் மூலமாகத்தான் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். கட்சி தொண்டர்களும் மக்கள்ல ஒரு பாட்டு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இந்த 30 லட்சம் பேர் எரிவாயு மானியத்தை தானாக விட்டு கொடுத்து விட்டார்கள், அது ஒரு பெரிய மௌன புரட்சி அப்படின்னு சொல்றார். ஆனால் அவரே ஒன்றை ஏற்றுக்கொள்றார், பணக்காரர்கள் மட்டுமின்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், முதிய பெண்கள், கீழ்த்தட்டு மக்கள் கூட அதை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதில் வந்து இவருடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு பகுதியினர் அப்படி விட்டு கொடுத்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரும்பகுதியினர் இந்த கீழ்த்தட்டு மக்கள்னு சொல்கிறாங்களே, குறிப்பாக லோ மிடில் கிளாஸ் உட்பட, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களால இந்த ஆதார் அட்டையை வாங்க முடியாத நிலைமை. அதனால பல இடங்களில் இன்னும் கிடைக்கல. அவங்க இப்போ எல்லாருமே இப்போ 700 ரூபா கொடுத்தா வாங்கணும். பழைய 450 ரூபா கிடையாது, நம்மளை பழக்கப்படுத்தியாச்சு 700 ரூபா கொடுத்து. அந்த மீதி அந்த 200 லட்சம் ரூபா அந்த மானியம் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் விழுகுதா, இதுதான் பிரச்சனை. அதுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள். அப்புறம் அவ்வளவு நிபந்தனைகள் ஒரு கட்டத்தில் ரொம்ப கராராக அப்புறம் இல்லைங்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஒரு செக்ஷனால், ஒரு பிரிவினால் அந்த மாதிரி ஆதார் அட்டையை வாங்கி அந்த அடிப்படையில் அந்த மானியத்தை பெற முடியாத நிலைமை. என்னை போன்றவர்கள் அதான் எச்சரித்தோம். இந்த மாதிரியாக நேரடி மானிய திட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்த எரிவாயு மானியத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒழித்து கட்டுவது தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருமையாக சொல்கிறார், 30 லட்சம் பேர். அதில் இன்னும் பெருமை, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஆனால் கீழ்த்தட்டு மக்கள் உட்பட அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, விட்டுலாம் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது என்ன நீங்களே ஒத்துக்குறீங்க அவங்க அடித்தட்டு மக்கள்னு? அப்போ அவங்களுடைய மானியத்தை ஏதோ ஒரு ரூபத்திலே பறித்து விட்டீர்கள் பிரதமர் அவர்களே என்று தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று கூட, நான் இன்னொரு கடன் சுமையால் அரசு கஷ்டப்பட, ஆமாம் ரொம்ப, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற உணர்வோடு அவங்களே வந்து விட்டு கொடுத்துருக்காங்க.
அதான் சொல்ல வர்றேன். இப்படி விட்டு கொடுக்கணும்னா இவங்க தான் அடித்தட்டு மக்கள் தான். ஆனால் இதே பிரதமர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி அரசு வந்து ரொம்ப சிரமப்படுது, ஆகவே பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய முதலாளிகள்லாம் வந்து அவங்க வந்து ஐயா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கம்பெனி நடத்துறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு மானியம் வேணும், இவ்வளவு வரி விலக்கு வேணும், இவ்வளவு நிபந்தனைகள் போடுறாங்களே, ரொம்ப அடிமாட்டு விலையில நிலம் வேணும்னு இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்கல்ல, இந்த நிபந்தனைகள்லாம் விதிக்காமல் அவங்களே விட்டு கொடுத்து ஆனால் தொழிலில் நாங்கள் தீவிரமாக இறங்கிட்டோம் இந்த நாட்டை காப்பாற்ற தேசபக்தியோடு என்று இத்தனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து விட்டன என்ன சொல்லுவாரா அந்த பிரதமர்? ஏன் அவங்களுக்கு வேண்டுகோள் விட மாட்டேங்கிறாரு? இதுதான் டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறது. இதுதான் மிகப்பெரிய சோகமாக இருக்குது இந்த நாட்டில். அப்புறம் கதர் விற்பனை கூடியிருக்கிறது என்பது உண்மையிலே மகிழ்ச்சிகரமான விஷயம். ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டவர் சொல்லித்தான் இது செஞ்சிருப்பாங்களா நடந்திருக்குமாங்கன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. இது மாதிரியான முயற்சிகளை ஒரு லீடர் தான் எடுக்க முடியும், தலைவர் தான் எடுக்க முடியும். ஒரு சிஇஓக்கள் எடுக்க முடியாது, அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க எடுக்க முடியாது. அப்படிங்கிற வேறுபாட்டை அவர் காட்டுறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. அதாவது அவருடைய உடனடியான அவருக்கு முன்னால் இருந்தவருக்கும் இவருக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை காண்பிப்பதற்காக ஒரு தலைமை பண்போடு கூடிய நபர் நான் தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இதை செய்யறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்க்க. அப்படி சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு தனி மனித பர்சனாலிட்டிஸ் மூலமாக வெளிப்படுகிற ஒரு விஷயம். மோடி பல விஷயம் இப்போ ரேடியோவில் பேசுகிறார், அதெல்லாம் வந்து முன்னால் இருந்தவரோட தன்னை வேறுபடுத்தி காட்டணுங்கிற அந்த இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இவருடைய பர்சனாலிட்டி, இவர் ஒரு விஷயத்தை எந்த மாதிரியாக எடுத்துக்கொண்டு போகிறார் அப்படிங்கிறதுல இவருடைய வழிகளாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து மாநில அளவில் இருக்கும்போது இதே மாதிரி இந்த பர்சனாலிட்டி வெளிப்படும்படி அவர் செயல்பட்டார்னு சொல்ல முடியுமா? சில விஷயங்கள் இது போல் இந்தியாவுக்கு பிரதமருங்கும் போது அவர் இன்னும் கொஞ்சம் அதை பிரம்மாண்டமாக எடுத்துட்டு போறாரு, பெரிய அளவில் அது நியூஸ் ஆகுது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் மாநில அளவிலும் அவர் சில விஷயங்களை செய்திருக்கிறாருங்கிறத நாம மறுக்க முடியாது. ஆனால் பெருநிறுவனங்களை பற்றி குறிப்பிட்டார் சார் சொல்லும்போது, பெருநிறுவனங்களுக்கு நீங்கள் மானியத்தை குறைச்சிக்கோங்கன்னு கோரிக்கை வேணா வைக்கலாம், ஆனால் பெருநிறுவனங்கள் குறைக்கணுங்கிற எந்த மாதிரியான ஒரு இதுவும் கட்டாயமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மானியங்கள் இருந்து இங்கே கொடுத்தா இருங்க, இல்லாட்டி நான் வேறு நாட்டுக்கு போகிறேன், இல்லை வேறு, ஏன்னா எத்தனையோ கண்ட்ரிஸ் வந்து இப்போ வந்து டெவலப்பிங் இதில் இருக்குது, டெவலப்மெண்ட் அஜெண்டாவை முன் வச்சு இது பண்ணுறாங்க, அதுக்காக இது பண்ணுறாங்க. இந்த குளோபலைசேஷன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தாக்கம் இது. வளர்ந்து வருகிற நாடு எல்லாமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. ஆக நாம் ஒரு அளவுக்கு மானியங்களை கொடுத்து தான், ஆனால் கோரிக்கை வைக்கலாம். அவர் சொன்ன மாதிரி பிரதமர் கார்ப்பரேட்டை நோக்கி அந்த கோரிக்கையை வைத்தாரான்னா வைக்கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஸ். அதையும் சேர்த்து வைத்தா நல்லா இருக்கும் தான். ஏன் புத்ததேவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து நான் அவருக்காக இடம் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறுஞ்செய்தி மூலமாக இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தவர் அவர். அதனால அவர் வந்து சலுகைகளை பெருநிறுவனங்களுக்கு கொடுக்க மாட்டாருன்னா அல்லது கொடுக்கறத குறைக்கிறேன்னா சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. அதுதான் ஒரு நான் சொல்லும் போதே அதான் சொன்னேன், ஒரு மானியத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்கன்னு கோரிக்கை வேணால் வைக்கலாம், டிமாண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க போகிறது கார்ப்பரேட்ஸு, எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம்னு சொல்லும்போது எனக்கு வேணும் அப்படின்னா இறங்கி வந்து தான் ஆகணும் ஆட்சியாளர்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்தியா இருக்குது. அப்படிங்கும்போது கோரிக்கையாக வைக்கலாம். அது மாநில முதல்வராக இருக்கும்போது அவர் மாநில நலனுக்காக இன்னொரு இதுலேருந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பிரதமர் ஆகும்போது அவர் கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறார். அந்த அளவில் அதிகாரம் கூடியிருக்க இந்த நிலையில் அவர் கோரிக்கை வச்சா நல்லா இருக்கும். இல்லை ஒண்ணே தான் சகோதரி சொல்றது ஒரு உண்மை. உலக சூழல், உலக முதலீடு, மூலதனம் வந்து எல்லை தாண்டி சர்வசாதாரணமாக பயணிக்கிற இன்றைய புதிய சூழல், இதெல்லாம் எனக்கும் புரிகிறது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், தேசபக்தி புரியுறதுதான் சிக்கல். இல்ல நீங்க புரிஞ்சதுனாலதான் வந்து சிங்கூரும் நந்தி கிராமம் இல்ல பிரச்சனையாக உங்களுக்கு வந்து இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதை புரிந்து கொள்வது என்பது வேறு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், தேசபக்தி என்பதை வந்து ஏழைகளுக்கு மட்டும் புகுத்துட்டீங்களே, நான் இது பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஏன் இந்த தேசபக்திய இந்தியாவின் இந்த தேசத்தின் முதலாளிகளுக்கு நீங்க வேண்டுகோள் வைக்க மாட்டேங்கிறீங்கிறேன். நீங்க நினைச்சா அப்படி ஓடக்கூடாதுங்க. இப்ப பாருங்க, நான் வேண்டுகோள் விடுத்தேன், அடித்தட்டு மக்கள் கூட மானியம் வேணாங்கிறாங்க. நீங்க இந்தியர்கள், உங்களுக்கு இவ்வளவு மானியம் கொடுத்தா தான் இந்தியாவில் முதலீடு செய்வோம்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க இந்தியர்கள் உடனே கோவிச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடாது என்று அந்த மனச்சாட்சியை ஏன் பிரதமர் தட்டி எழுப்பக்கூடாது? ஏன் இன்னும் தட்டி எழுப்பல? அதுதான் நான் இங்கே வைக்கிற விஷயம். அது அவர் வைக்கல. இன்னொரு விஷயம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருடைய ஆளுமை, ஆகவே அந்த பாணியில் அவர் வானொலியில் பேசுறாருன்னு. அது நல்ல அம்சம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி, வானொலியில் பேசட்டும். ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேச மாட்டேங்கிறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு என்கிற வினோதத்தையும் நம்ம இங்கே பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த வானொலி உரையை பொறுத்தவரையிலையும்
பத்திரிகையாளர்கிட்ட அவர் ஏன் பேச மாட்டேங்கிறான்னு சில கேள்விகளை தவிர்க்க விரும்புகிறார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் இங்கே கூட அங்கே ஒரு குழந்தைன்னு இருக்குது, பெயர் சொல்லாத ஒரு குழந்தை ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. இந்த பாரதத்தை சுத்தப்படுத்துவோம் என்று ஒரு கோஷம், ஒரு இயக்கம். அந்த குழந்தை ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குது. இந்தியாவை பூரா சுத்தப்படுத்தணுங்கிறீங்க, ஆனால் தெருவுக்கு தெரு குப்பை தொட்டி வைக்கணும்ல, அது கூட வைக்காமல் எப்படி நீங்கள் சுத்தப்படுத்துவீங்கன்னு அது சட்டுன்னு கேட்டுருச்சு. இவர் உடனே ஆமாங்கிறார். இப்போ பாருங்கள், இதில் உள்ள அந்த போலித்தனம் வெளிப்பட்டு போகுதுல்ல. நீங்கள் அப்புறமேல குப்பை ஆள்ற மாதிரி இப்போவும் கூட அந்த ஃபோட்டோ அவ்வப்போது தொலைக்காட்சியில் வருது. ஏற்கனவே கொண்டாந்து போட்டு அப்புறம் கூட்டினாங்கன்னு இருக்கட்ட, கொண்டாந்து போட்டு அது இருந்த குப்பையை கூட்டினாரோ அது ஒரு அடையாளம். நல்லது, இந்த தேசத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான அட்டியும் ஆட்சேபனையும் யாருக்கு இருக்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதற்கான அந்த ஏற்பாடு எதுவும் செய்யாமல் வெறும் முழக்கமாக வச்சு என்ன பிரச்சனை? அது இந்த நாட்டு பிரதம மந்திரி அப்போ ஒரு தெருக்கள் தோறும் அந்த குப்பை தொட்டி, அதை அகற்றுவதற்கான போதிய சுகாதார துப்புரவு தொழிலாளர்கள், அதை மெக்கனைஸ் பண்ணுவது, இயந்திரமயமாக்குவது, நீங்கள் அதுக்கு உரிய சம்பளம் கொடுப்பது அவங்களுக்கு, இதை நீங்கள் செய்யுங்க, இயல்பாக அந்த குப்பைகள் மறைந்து போகும். ஆனால் அந்த புற அழுக்கை போக்குவதற்கான ஒரு திட்டமாக இது அறிவிப்பாக தான் இருக்கே ஒழிய நடைமுறையில் வரல. இன்னும் அக அழுக்கு பற்றி சொன்னால் அதை நீக்கிறதுக்கு இவர் என்ன செய்ய போறாரு? அதுக்கான முயற்சி எதுவும் அந்த பேச்சில், அந்த உரையில் அவர் உரையாடலில் பல விஷயங்களை தொடர்றாரு. ஆனால் இப்போ அருணன் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு பிறகு அது தொடர்பாக விரிவாக பேசுறதை தாண்டி வேற எங்கேயும் போக முடியும்னு எனக்கு தோணலை. நாடாளுமன்றத்தையும் பத்திரிகைகளையும் புறக்கணிச்சுட்டு மக்களோட நேரடியாக பேசுறார். நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியாக விமர்சனம் செய்யலாம். அதையும் தாண்டி ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களோட பேசியே தன்னுடைய கொள்கையை வகுக்கிறார்னு சொல்லி அதற்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டும் கொடுக்கலாம். நீங்க இந்த பாசிட்டிவா அப்படி பாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜனங்களோட பேசி ஜனநாயக ரீதியாக அரசு தன்னுடைய கொள்கைகளை வகுக்கிறது, அதற்கான முயற்சியை எடுக்கிறது. புதிய கல்விக் கொள்கைன்னா வில்லேஜ் லெவல்ல ஒரு கமிட்டி போட்டு, கிராமப்புறங்கள்ல கமிட்டி போட்டு மக்களுடைய கருத்தை கேட்டு பாடத்திட்டங்களை மக்கள் கருத்திலிருந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்குள்ள போறாங்க. அது எந்த மாதிரி கருத்துக்கள் உள்ள வரும் அந்த பாடத்திட்டத்துக்குள்ளங்கிறது அது அவர் விளக்கம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நான் அதுல என்ன ஆபத்து இருக்குங்கிறத அவர் விளக்கம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மக்களோட பேசி கொண்டு போறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அது பொதுவாக பார்க்கும்போது அது பாசிட்டிவான விஷயம்தான். பொலிட்டிக்கலி கூட அது ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் பார்க்குறேன். பிற கட்சிகள் மிஸ் பண்ணிவிட்ட ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த பிரதமர் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதில் நீங்கள் கல்விக் கொள்கையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க. மக்கள் எவ்வளோ தூரம் மக்களோடு கேட்டு மக்களுடைய பெரும்பான்மை கருத்துக்களை கேட்டு அது பாடத்திட்டமாக மாறுவது. கருத்துக்களை கேட்பதில்லை, எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டு, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை தீர ஆய்ந்து. சிக்கல் எதுலேருந்து வருதுன்னா, இதுவரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை தீர்மானித்த மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பங்களிப்பை முற்றிலுமாக புறக்கணிச்சுட்டு, அவர்களை கிட்டத்தட்ட மக்களுடைய எதிரிகள் மாதிரி சித்தரிச்சுட்டு, அல்லது அவர்களை இந்திய பண்பாடு பற்றி எதுவும் அறியாத மேற்கத்திய பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கும்பலாக சித்தரிச்சுட்டு, கிராமப்புற கமிட்டிகள்லேருந்து நீங்கள் எல்லா தகவல்களையும் திரட்டி கல்வி கொள்கையை வகுக்கிறதுக்கான முயற்சியில் அரசு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அந்த கேள்வியை கேட்குறேன். அப்படிங்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு திங்க் டேங்க் சொன்னீங்க இல்லையா, இதுவரை இருந்த இந்த திங்க் டேங்க்ஸ் இன்க்ளூசிவான திங்க் டேங்க்ஸாக இருந்தார்களா அப்படிங்கிறது? ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி சார்ந்து அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்களா? இல்லை ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி வெளிப்படுத்துகிற வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து இருந்த ஒரு திங்க் டேங்க் இருந்தாங்க சார்ந்தவர்களாக இருக்காங்களான்னு? அவ இதுல இந்திய கொள்கைகள், இந்திய கல்வி இது வரைக்கும் ஒண்ணு காவி மயமா இருக்கணும் அல்லது சிவப்பு மயமாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் களத்தில் எதிரெதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. இல்லை, என்னை பொறுத்தவரை அது யதார்த்தமயமாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன். அதுக்கு எந்த விதமான வண்ணமும் பூச வேண்டியதில்லை, அல்லது ஒரு வண்ணத்தோடு தான் இருக்கணும் என்று கண்டிப்பாக கட்டாயப்படுத்தக்கூடாது. யதார்த்தம் இருக்கட்டுங்க, யதார்த்தம் போதும். அந்த வகையில் கீழ்த்தட்டு மக்களும் கல்வியை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கருத்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, நான் அடித்தட்டு மக்களுடைய கருத்து இதுதான் என்பது போல மேல்தட்டில் இருக்கக்கூடிய சிலர் முடிவெடுக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. அதுதான் சிக்கல்.
நீங்க என்னதான் நீங்க பேசினாலும் கீழே இருந்து கருத்துக்களை திரட்டினாலும் கடைசியா மேல வந்து ஒரு சின்ன மையத்துல தான் அது வந்து திரட்டப்பட்டு பகுக்கப்பட்டு கொள்கையாக உருவாக்கப்பட போகுது. அந்த உருவாக்கம் எங்க நடக்க போகுது? நமக்குள்ள இன்றைய சூழல் வந்து அது RSS கைக்கு போனா அது ஆச்சரியப்படுவதற்கு ஏதும் இல்லை. ஏன்னா பள்ளிக்கூட வாத்தியார் மாணவர்களை கூப்பிட்டது மாதிரி பிரதம மந்திரி உட்பட எல்லா மந்திரிகளும் வரிசையா கூப்பிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க, இந்த 15 மாசத்துல என்ன பண்ணீங்கன்னு பூரா கேட்டு கடைசியா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு பரவாயில்ல ஓரளவு திருப்தியா இருக்கும் என்று RSS ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாங்களே. அதே பிரச்சனை வந்து இவங்க சொல்றாங்க ஒண்ணு காவி மயமா அல்லது இதா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க, அவங்களும் கேட்கறாங்க. ஆனா நடைமுறையில இப்ப இந்த அரசு வந்த பிறகு அது காவி மையத்தை நோக்கி போவதாக இருக்கிறது. அது யதார்த்தமயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கல்வி மட்டுமில்ல, எந்த ஒரு அடிப்படையான பிரச்சனையும் கூட காவி மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அடிப்படையான இஷ்யூ. முக்கியமான பல நிறுவனங்கள்ல இருந்து ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த நபர்களை எல்லாரையும் விலகச் செய்கிற வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சமீபத்தில் கூட அந்த நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரியிலிருந்து மகேஷ் ரங்கராஜன் ராஜினாமா செய்திருக்கிறாங்கிறது ஒரு சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு. இது எல்லாம் கல்ச்சரல் மினிஸ்ட்ரியிலேருந்து நடக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லேருந்து நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்ற மாதிரி காவி மயமாக்குறது திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை நோக்கி போறதை தான் மக்களிடம் கருத்து கேட்டு செய்ய போறாரு. மக்களுடைய உணர்வு மட்டமும் அரசினுடைய உணர்வு மட்டமும் அல்லது வல்லுநர்களுடைய உணர்வு மட்டத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குன்னா அதை எந்த திசையில இட்டு நிரப்புறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆனா எது பிராக்டிஸ்ல இதுவரை இருக்கிறது எல்லா நாடுகளிலும், இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலும் இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. எது ரூலிங் பார்ட்டியோ, எந்த பார்ட்டி ஆட்சிக்கு வருகிறதோ அவர்களுடைய ஐடியாலஜி இல்லை அவர்களுடைய பார்வை என்ன, அந்த பார்வை சார்ந்து தான் அரசு எந்திரம் எல்லாமே அது கலாச்சார பேஸ் ஆகட்டும் இல்லை கல்வி நிலையங்கள் மூலமாக இது பண்ணுவதாக இருக்கட்டும், ஒரு தாட் ப்ராசஸை கட்டமைப்பதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து இந்த தளங்களை ஆக்குப்பை பண்ணுவதன் மூலமாகத்தான் நடந்துகிட்டே இருக்கிறது. இது உலகம் பூராவும் இருக்கிற ப்ராக்டிஸ். இந்தியாவிலும் இதுவரை இந்த ப்ராக்டிஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது நடப்பதை வந்து நாம வந்து திடீர்னு அதை வந்து பெரிய அறிவு அந்த தளத்துல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இதுவரை அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இங்க நடந்திருக்குதாங்கிறதையும் நாம பார்க்கணும். ஏன் இதுவரை நடக்கல, ஏன் இப்ப நடக்குது? அப்ப இதுவரை இருந்த கல்வி திட்டங்களோ இல்ல செயல்பாடுகளோ அரசின் முன்னெடுப்புகளோ சரியான பாதையில் தான் செஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்ப மக்கள் ஏன் இதை ரிஜெக்ட் பண்ணினாங்க? இடத்துல இருக்கிறோம். முக்கியமான விஷயம் வந்து நீங்க சொல்லும் போது வரக்கூடிய உணர்வு வந்து மக்களுக்கு ஒரு இயல்பான அறிவு இருக்கு. அதனால மக்களிடமிருந்து கருத்து கேட்டு கொள்கைகளை வகுக்கணுங்கிறது ரைட்டு தான். ஆனா இடிந்தகரை மக்கள்ல மட்டும் அதுல புறக்கணிச்சிடறோம். அப்போ வந்து வல்லுநர்கள் சொல்றதை மட்டுமே வேதமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய அவசியம் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றோம். வல்லுநர்கள் சொல்றதை கேட்டுக்குங்கன்னு சொல்றோம். வேறு துறைகளுக்கு வரும்போது மக்களிடத்துல கேட்கணும்னு சொல்றோம். அது ஒரு முரண்பட்ட நிலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நிகழ்ச்சி. அதான் ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப இடிந்தகரை மக்களுக்கு அணு உலை பற்றி அதிகம் தெரியாதுன்னா அந்த பகுதி மக்கள் தான் அதை வந்து நேரடியா சந்திக்க போறாங்க. அப்ப அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல குறைந்தபட்சம். ஆக அந்த பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கா இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது என்ன சொல்வது என்ன நியாயம்? ஆகவே அந்த முரண் என்பது இருக்குது. இப்ப சகோதரி சொன்ன ஒரு விஷயத்தை நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். கடந்த காலமெல்லாம் வந்து ஒரு எல்லாமே சரியா இருந்துச்சுன்னு நாங்களும் ஒன்றும் சொல்லலை. ஆனா என்ன பிரச்சனைனா கடந்த காலம் சரியில்லை என்றால் அதை சரிப்படுத்துகிற முயற்சி வேண்டுமே ஒழிய அதுக்காக இன்னொரு கோடிக்கு காவி மயம் என்கிற இன்னொரு கோடிக்கு போவதை வந்து நியாயப்படுத்தி விடக்கூடாது. எந்த மயமும் வேண்டாம். உண்மையிலேயே ஒரு சரியான மையத்தை நோக்கி வாழ்வுக்கு இன்றைய வாழ்வு முன்னேறுவதற்கு எது தேவை, கல்வி உட்பட எல்லா துறைகளிலும் இதை நோக்கி ஒரு நல்ல விவாதம் இனிமேலாவது நடக்க வேண்டும் என்றுதான் இருக்கணுமே ஒழிய அவங்க அந்த கோடிக்கு போனாங்க ஆகவே நாங்க இந்த கோடிக்கு போவோம் என்பது சரியான வாதமாக இருக்காது என்பதை அந்த மாதிரியான ஒரு விவாதம் ஒரு முன்னெடுப்புகள் பொது தளங்களில் சமூக தளங்களில் நடக்கணும். ஆனா அந்த தளங்களில் கூட அரசியல் கட்சிகள் ஆக்குப்பை பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. மாற்றத்தை கொடுக்க முடியும் மோடியும் சொல்றாரு. அரசியல் கட்சியாக முழுசாக நிராகரிக்கவும் கூடாது. அவங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தானே. மக்கள் சக்தி இது எப்படி சரியா இருக்கு? இது இன்னொரு கோடிக்கு தான் போதிக்க மக்கள் சக்தி மூலமா தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு மோடியும் சொல்றாரு. மக்கள் சக்தி மூலமா தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி நீங்களும் சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதானாங்கிற கேள்விக்கு வார்த்தை தான் ஒண்ணு, அர்த்தம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்களை நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.